Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிரேவி. இது பாத்தீங்கன்னா பச்சை துவரையை வச்சு கிரேவி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அது செய்யறதுக்கு பாருங்க நான் குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ நான் பச்சை துவரை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உரிச்சி வச்சிருக்கேன். அத இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது சீசனா இருக்கும்போது இந்த கொட்டை பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்துல தான் கிடைக்கும். மத்த டைம்லாம் கிடைக்காது. அப்ப அந்த டைம் நம்ம இத வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த கொட்டை பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் இப்போ இதல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டு அத ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது பாருங்க ரெண்டும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுறலாம். இப்போ இந்த கத்திரிக்காயையும் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கும்போது குழம்பு நல்லா ருசியா இருக்கும். அதனால நல்லா ஒரு 2 நிமிஷம் இதையும் சேர்த்து வதக்கலாம். இதோடயே நான் கொஞ்சமா கருவேப்பிலை வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம். இது பச்சை வாசனை போகும். மிளகாத்தூள் இப்போ எண்ணெயிலேயே போடும்போது கொஞ்சம் நல்லா கலராகவும் இருக்கும். மசாலா அரைக்க பாருங்க மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலை வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். 1 டீஸ்பூன் சோம்பும் 1/2 டீஸ்பூன் கசகசாவும் வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். அதை போடுறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நான் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளியே 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் இந்த அரைச்ச இந்த விழுதை சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு போடுறேன். இப்போ இந்த உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக கமகமன்னு நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு 2 விசில் வச்சனால. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான நம்ம பச்சை துவரை கிரேவி ரெடிங்க. இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச சூப்பரான இந்த பச்சை துவரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குயிக்காகவும் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.